ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஸ்ஏ ஸ்வீட்ஸ் ரிட்டன் பை ராபர்ட் லிண்ட். இந்த எஸ்ஏ ஹியூமரஸாக, நாஸ்டாலஜிக்காக, ஃபிலாசபிக்கலாகவும் இருக்கும். ராபர்ட் லிண்ட் ஸ்வீட்டை பற்றி தான் பேசுவார். ஆனால் அதை யூஸ் பண்ணி மனுஷங்களுடைய கிரேட், ப்ளஷர், ஷேரிங் எல்லாம் ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பார். லெட்ஸ் என்ஜாய் திஸ் ஸ்வீட் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடுவோம். ராபர்ட் லிண்ட் ஒரு ஐரிஷ் எசேயிஸ்ட். அவருடைய சூடானிம் என்னென்னா ஒய் அப்படின்றது தான். நியூ ஸ்டேட்ஸ்மேன், நேஷன் மாதிரியான ஜேர்னல்ஸில் ரெகுலராக எழுதிட்டு இருந்தார். அவருடைய எசேஸ் எல்லாமே ஹியூமராகவும், தாட்ஃபுல்லாகவும், அதே டைமில் சட்டையராகவும் இருக்கும். ஆர்டினரி லைஃப்பில் இருந்த திங்ஸை அவர் ஸ்டைலில் ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். இந்த எஸ்ஸேவோட தீம்ஸ்லாம் என்னென்னா கான்ட்ராஸ்ட் பிட்வீன் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் அண்ட் அடல்ட் லாஸ் ஆஃப் ஜாய். இதில் ஸ்வீட்ஸை சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸாகவும், கிரேட் அண்ட் ஷேரிங்காகவும் காமிச்சிருப்பார். இன்னசென்ட்டான குழந்தைங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்வீட்ஸு தான் மனுஷங்களுடைய கிரேடும் ஷெல்ஃபிஷ்னஸையும் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. சைல்டுஹுட்டில் நம்ம ஸ்வீட்ஸை ரொம்ப லவ் பண்ணுவோம், ஆனால் ஏஜ் ஆனால் அதை சுத்தமாக மறந்துடுவோம். எஸ்ஏவோட ஸ்டார்டிங்கில் ராபர்ட் லிண்ட் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் பிரிட்டிஷ் பீப்புள் 50 மில்லியன் பவுண்ட்ஸை சாக்லேட்ஸ்லையும் ஸ்வீட்ஸ்லையும் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. சிட்டியில் நிறைய ஸ்வீட் ஷாப்ஸ்லாம் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதுவே புதிய உலகமாக மாறிடுச்சு. இதனாலேயே அவங்களோடையெல்லாம் நேச்சரோடைய அழகை சுத்தமாக மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைங்களுக்கு ஸ்வீட் ஷாப்னு ஒன்று இருந்துட்டால் போதும், அவங்க மற்ற வேறு எதையுமே கவனிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் லிண்ட் ஸ்வீட்ஸ் டெமோக்ரட்டைஸ் ஆன ஸ்டோரியும் சொல்கிறாரு. அது என்னென்னா, 18th செஞ்சுரியில் தான் குழந்தைங்களுக்கு எல்லாருமே ஸ்வீட்ஸே கிடைக்க ஆரம்பிச்சது. அதாவது ஆர்டினரி பீப்புளுக்கும் ஸ்வீட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. 18th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் சுகரே ஒரு லக்ஸரியான திங் தான். புவர் சில்ட்ரன்லாம் ஷேக்ஸ்பியர் பிளேஸில் வரக்கூடிய அந்த ஸ்வீட்ஸை டேஸ்ட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் லிண்ட் ஸ்வீட்ஸோட ஆரிஜினையும் சொல்லுவார். ஸ்வீட்ஸோட ஆரிஜினே மெடிசனில் தான். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் காஃப் ட்ராப் மாதிரியான ஸ்வீட்ஸை யூஸ் பண்ணாங்க. ஸ்வீட்ஸை யூஸ் பண்ண முக்கால்வாசி பேரெல்லாம் கெமிஸ்டாக தான் இருந்தாங்க. இப்போ நம்ம ஜுஜிபி சந்தோஷத்துக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆனால் அதுவே முன்னாடி க்யூருக்காக தான் பயன்பட்டுச்சுன்னு சொல்கிறாரு. முன்னாடியெல்லாம் டாக்டர்ஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஸ்வீட்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த்துன்னு நினச்சாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, ஸ்வீட்ஸ் கிவ் ஹாப்பினஸ் மட்டும்தான். ஸ்வீட் ஷாப்பில் இருக்கக்கூடிய கலர் பாட்டில்ஸை பார்த்தா ஒரு குழந்த இமேஜினேஷன்லேயே எக்ஸைட் ஆகிடும். ஒரு பெண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாய் ஷாப்பில் போனால் உடனே கன்ஃபியூஷன் ஆகிடுவான். எதை வாங்கணும், எதை வாங்க வேண்டாம் அப்படின்னு தெரியாமல் குழம்பி போய் நின்றுவான். ஸ்வீட் ஷாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜார்ஸ் எல்லாமே ஒரு லாங்கிங்கை நமக்கு க்ரியேட் பண்ணும். கிரேட் ஆர் த ஜாய்ஸ் ஆஃப் கிரேட், பட் கிரேட் ஆர் இட்ஸ் சஃபரிங்ஸ். அப்படின்னா ஆசையிலேருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பெருசு தான், ஆனால் அதை விடவும் அதன் மூலயமா ஆகக்கூடிய பின் விளைவுகள் அதை விடவும் பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது 2 சிப்லிங்ஸ் ஒரு கடைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஸ்வீட் கடைக்கு, அதில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிப்லிங்க்கு என்ன ஸ்வீட்டு பிடிக்கலையோ அதுதான் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு கோகோனட் சிப்ஸ் மாதிரியான ஸ்வீட்டு தான் வாங்குவாங்க. ஏன்னா அப்படி வாங்கியாச்சுன்னா நம்மளுடைய தம்பிக்கோ தங்கச்சிக்கோ பிடிக்கலைன்னா அதை நமக்கு ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அதையே தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் லிண்ட் ஹியூமர்ஸாக சொல்லக்கூடிய விஷயம் எதுனா, ஸ்வீட்டை ஷேர் பண்ண பிடிக்காத பையனை ஃப்யூச்சரில் ஹேங் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்னென்னா, ஸ்வீட்ஸை ஷேர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு வயசான மனுஷன் கூட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோம். போகிற வழியில் அவரே பாதி காலி பண்ணிவிடுவார். வீட்டுக்கு கொண்டு போகிறதில் பாதி இவரே சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு அந்த ஸ்வீட்ஸ் அவங்கள சாப்பிட சொல்லணும். ஸ்வீட்ஸை பார்த்துட்டா மற்றவங்கள ஷேர் பண்ணணுன்ற ஐடியாவே இவங்களுக்குலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஏஜ் ஆக ஆக ஸ்வீட்ஸ் மேலே இருந்த அந்த கிரேஸும் குறைஞ்சி போயிடும். ஒருவேளை 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் ஸ்வீட்ஸை சாப்பிடாமல் விட்டுட்டாங்கன்னா வேர்ல்டு ட்ரேடில் பாதி இது டெட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. If no one under 30 ate sweets, half the confectionery trade would die அப்படின்னு சொல்கிறாரு. 30க்கு மேலே இருக்கவங்கலாம் ஸ்வீட்ஸை அந்தளவுக்கு விரும்புறது கிடையாது. கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. 30க்கு மேலே ஆகிடுச்சுன்னா சாக்லேட்ஸ் எல்லாம் டின்னருக்கு அப்புறம் மன்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சில்ட்ரனுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே பிடிக்கும். அதில் அவங்க ஹேட்ரடே இருக்க மாட்டாங்க. உண்மையான ஸ்வீட் ஹேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த சாக்லேட்டையும் எனக்கு இது பிடிக்கான்னு சொல்லி ஒதுக்கி வைக்க மாட்டாங்களாம். அதில் அவங்க டிஸ்கிரிமினேஷன் பார்க்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் ஸ்வீட்ஸ் மேலே ஆசிட் ட்ராப் இருந்தால் கூட ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க. அவர் சொல்கிறாரு, ஏ சைல்ட் லவ்ஸ்
ஆல் ஸ்வீட்ஸ் வித் அ லார்ஜ் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ராபர்ட் லிண்ட் அவருடைய ஃபேவரட்டான ஸ்வீட்டுன்னு சொல்கிறாரு. அது என்னென்னா ஆல்மண்ட் ராக் அப்படின்ற ஸ்வீட்டை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரியான ஸ்வீட்டெல்லாம் அது பார்த்தாருன்னு சொன்னால் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவாராம். காயின் சாண்ட்விச் ஸ்வீட்டை பற்றி அவர் சொல்கிறாரு. டேஞ்சரஸ் கேம்லிங்க்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறதால அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஆனால் அதை ஸ்டாப் பண்ண அப்புறம் அதோடைய டேஸ்ட் மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப்டர் பேனிங் த ஸ்வீட் நெவர் டேஸ்டட் த சேம் அகைன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ராபர்ட் லிண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா கம்பேர் பண்ணுறாரு. அடல்ட்டுக்கும் சைல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கம்பேர் பண்ணுறாரு. அடல்ட்டோட ஹேபிட்ஸ் என்னென்னா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்கில் வந்து அந்தளவுக்கு இன்னசென்ஸ் வந்து இருக்காது. சிகரெட் வாங்குறவன் எந்த பிராண்டாக இருந்தாலும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவான். இந்த பிராண்டு நல்லா இருக்கும், இந்த பிராண்டு வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எந்த பிராண்டாக இருந்தாலும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவான். ஆனால் குழந்தைங்க வந்து அப்படி கிடையாது. ஸ்வீட்ஸ்லாம் அவங்க டிஸ்கிரிமினேஷனே பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவார். இந்த எஸ்ஏயில் லிண்ட் பேசுறது என்னவோ ஸ்வீட்டை பற்றி தான். ஆனால் மெசேஜ் வந்து லைஃப்பை பற்றி சொல்லியிருக்காது. கிரீட், ஹாப்பினஸ், இன்னசென்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணியிருக்காது. ஹியூமரை யூஸ் பண்ணி சீரியஸான மீனிங்கை வந்து இந்த எஸ்ஏயில் சொல்லியிருக்காது. ஃபைனலாக ஸ்வீட்ஸில் இருக்க டேஸ்ட்டு கூட லைஃபோட இன்னசென்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம வயசு போகும்போது அந்த சிம்பிள் ஜாய்ஸ் வந்து நம்ம மறந்துடுவோம். இங்கே தான் ராபர்ட் லிண்ட் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா லைஃப்பில் சின்ன சின்ன சந்தோஷம் தான் பெரிய ஸ்வீட்னஸ் அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டு இருக்காது. இந்த வீடியோ எவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.